வாங்க சார். என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா சொல்லு. எதுக்கு வண்டியை நிறுத்திட்டீங்க? மேடம் அவங்கள அன்னைக்கு இங்கே தான் மேடம் இறக்கி விட்டேன். இங்கயா? ஆமாம் மேடம் இங்கே தான் இறக்கி விட்டேன். கரெக்டாக தான் சொல்றீங்களா? அப்புறம் நாளைக்கு இங்க இல்ல வேற இடம்னு மாத்தி சொல்லக்கூடாது. இல்லை மேடம் மாற்றிலாம் சொல்ல மாட்டேன். அவங்கள இங்கே தான் இறக்கி விட்டேன். நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க இறங்கி எந்த பக்கம் போனாங்க? ஒரு 10 அடி தூரம் போனாங்க. அவங்கள நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன முறைச்சிட்டு வண்டி எடுன்னு சொன்னாங்க. நான் வண்டி எடுத்துன்னு போயிட்டேன். கூட வந்தவங்க தான் அந்த பொண்ணு தூக்கிட்டு போனாங்களா இல்ல வேற யாராவது வந்தாங்களா? யாரும் துணைக்கு வரல மேடம். அந்த 2 பேர் மட்டும் அந்த பொண்ணு தூக்கிட்டு போனாங்க மேடம். அவங்க தூக்கிட்டு போகும்போது அந்த பொண்ணு மயக்கத்துல தான் இருந்தாளா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு செத்து போன மாதிரி தான் மேடம் தோணுது. ஆமா மேடம் எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணை ஆட்டோல ஏத்தும் போதும் பார்த்தேன், இறக்கும் போதும் பார்த்தேன். அந்த பொண்ணோட தலை அப்படியே தொங்கி போயிருந்தது மேடம். உயிர் இருந்த மாதிரி தெரியல மேடம். ஆனால் தான் மேடம் நான் சொன்ன அவ செத்து போயிருப்பாங்க. நீ என்ன டாக்டரா? தலை தொங்கி போயிட்டா செத்து போச்சு நீயே முடிவு பண்ணிக்க. எத்தனை படம் எத்தனை சீரியல்ல பார்த்துருக்கோம். அதனால தான் சார் சொன்னேன். இங்க அவங்களை இறக்கி விடும்போது மணி என்ன இருக்கும்? சரியா 2:45 3 மணிக்குள்ள இருக்கும் மேடம். நைட் சரியா 3 மணிக்கு இங்க ஏதாவது ஆள் நடமாட்டம் இருக்கிற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைங்க மேடம். செகண்ட் ஷோ கூட நைட்டு 1 மணியோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பால் பாக்கெட் போடுறவங்க தான் வருவாங்க. அவங்களும் 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. இடப்பட்ட நேரத்தில் வரது ஒன்று கூர்க்கா வருவார், இல்லைனா வழக்கமாக நம்ம ஜீப் ரவுண்ட்ஸ் வரும் மேடம். இந்த ஏரியா கூர்க்கா கிட்ட அன்னைக்கு நைட்டு பூமிகாவை தூக்கிட்டு போனது யாராவது பார்த்தாங்களான்னு கேட்க சொல்லுங்க. ஓகே மேடம். உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து யார் யார் நைட் டியூட்டிக்கு வந்தாங்கன்னு விசாரிக்க சொல்லுங்க. ஓகே மேடம், இப்போவே கேட்குறேன். சரி மேடம் ஸ்கூல் சவாரிக்கு நான் போட்டுங்களா? சரி போங்க. ஆனா எப்ப கூப்பிட்டாலும் வந்து. சரிங்க மேடம். ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் மேடம். சரி வரேன் மேடம். பெசன்ட் நகர் ஏரியாவில் பண்ணாத நைட்டு ரவுண்ட்ஸ் வந்தது யாரு? தேங்க்யூ சார். மேடம் அன்னைக்கு ரவுண்ட்ஸ் வந்தது இந்த ஏரியா ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டபிள் கருணாமூர்த்தி தான் வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட விசாரிச்சேன் மேடம். 2 மணிக்கே இங்கே ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி கோயில் பக்கமாக ரவுண்ட்ஸ் போயிட்டாரா மேடம். மேடம் இந்த தகவல் அவர்கிட்ட சொன்னேன். அவரும் விசாரிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு மேடம். மேடம் அந்த கூர்காவோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க மேடம். மொபைல் ரிங்கு போயிட்டு இருக்கு, ஆனால் அவர் அட்டன் பண்ணல மேடம். அவர் அட்ரஸ் போயிட்டு நான் விசாரிச்சு வந்துடுறேன் மேடம். போய் விசாரிச்சுட்டு சீக்கிரமா வாங்க. அப்புறம் இந்த தெருவில் 1 மாசத்துக்குள்ள இங்க யாராவது புதுசா குடி வந்தாங்களான்னு விசாரிங்க. ஓகே மேடம். அர்ச்சனா பேசாம நாமளே ஒவ்வொரு வீடை போய் தட்டி கேட்டு பார்த்துடலாமா? இல்ல மாமா, அது சரியா வராது. டிபார்ட்மெண்ட் ஆளுங்க போனாதான் சரியான பதில் வரும். நேற்று நைட்டு உங்களுக்கு பிபி செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் லோவா இருக்கு. நைட்டு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா? சாப்பிட்டாங்களா? கொடுத்தேன் சார். ஆனா இவங்க சாப்பிடவே இல்லை. சரி அந்த இன்ஜெக்ஷனை கொண்டு வாங்க. சரிங்க சார். கால் மாதிரி தெரியுது.
இன்ஜெக்ஷன் போட்டதுனால மயக்கத்தில் இருப்பாங்க, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்க சார். சரி, மாத்திரை எல்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களா? கொடுத்தேன் சார், சாப்பிட மாட்டேங்கிறாங்க சார். என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க? நீங்க அவங்கள சமாளிச்சு மாத்திரை மருந்து கொடுப்பீங்கன்னு தானே உங்களை வேலைக்கு வச்சிருக்கேன். சரிங்க சார், நான் இனிமே வேலைக்கு உங்களுக்கு மாத்திரை கொடுத்துட்றேன் சார். சார், நான் தெரியாம தான் கேட்குறேன், இன்னும் இவங்களே எத்தனை மாசத்துக்கு தான் வெளியே தெரியாம வச்சிருக்க போறீங்க? இப்போ விஷயம் வெளியே தெரிஞ்சா பல சிக்கல்கள் வரும், அதனால கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வச்சு தான் ஆகணும். சரிங்க சார். பூமிக்கு அக்கா பாதம் தான் இது. அர்ச்சனா அக்கா கிட்ட இது உடனே சொல்லி ஆகணும். இருங்க, நான் போய் அர்ச்சனா அக்கா கூப்பிட்டு வரேன். நாங்க சொன்ன அடையாளத்தோட எந்த பொண்ணையாவது இங்க பாத்தீங்களா? அப்படி யாரையும் பார்க்கலைங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இங்க ஏரியாவுக்கு புதுசா குடி வந்திருக்காங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சரி, நீங்க போ. மேடம், அந்த வீட்டில் விசாரிச்சேன், புதுசா இங்க யாரும் குடி வரலன்னு சொல்றாங்க மேடம். அடுத்த வீடு போய் பார்க்கலாம். ஓகே மேடம். அர்ச்சனா அக்கா, அக்கா அக்கா அக்கா. சங்கரே, நீ என்ன பண்றீங்க? மதன் மச்சாவை நான் ஃபாலோ பண்ணி வந்தேன்க்கா. என்னது? எது? மதன நீ ஃபாலோ பண்ணியா? எதுக்காக நீ ஃபாலோ பண்ண? பூமிக்கு அக்கா உயிரோட இருக்கிற மாதிரி என் கனவுல வந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள கண்டுபிடிச்சி என்ன மீட்க சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி கனவு வந்தோடனே மதன் மச்சான் மேல சந்தேகம் வந்துச்சு, அதனால அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். காலையில இருந்து அவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மச்சான் முதல்ல அவர் கார்ல போனாரு, அப்புறம் நடந்து போனாரு, அப்புறம் ஆட்டோல போனாரு, அப்புறம் ஒரு கால் டாக்ஸில மாறி ஒரு தெருவுல இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அந்த மாதிரி மாறி மாறி போனாலும் நான் விட்டுருவேனா? ஒரு ஆட்டோல ஏறி மதன் மச்சானை ஃபாலோ பண்ணி வந்து பூமிக்கு அக்காவை மறைச்சு வச்சிருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாக்கா, பூமிக்கு அக்காவை எங்க மறைச்சு வச்சிருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் உங்களுக்கு தகவல் சொல்லி கூட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேளை நான் உங்களை இங்கேயே பார்த்துட்டேன். அந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். அந்த தெருவுல திரும்பி போய் அங்க முட்டு சந்தில போனா கடைசி வீடு. வா போலாம். அக்கா, இந்த வீடு தான்க்கா. வாங்கக்கா, பின்னாடி பக்கமா போலாம். என்ன சங்கரி, உள்ள யாருமே காணோம்? அக்கா உள்ளதான்க்கா படுத்திருந்தாங்க, நான் பார்த்தேன்க்கா. இல்லக்கா, உள்ளதான்க்கா இருந்தாங்க. அக்கா, எதுக்கும் நம்ம உள்ள போய் பார்க்கலாம்க்கா. சரி வா. வாங்க மேடம். அந்த ரூம் போலாம். இதோ இங்கதான்க்கா படுத்திருந்தாங்க. இங்கதான் படுத்திருந்தாங்க. இங்கதான்க்கா படுத்துட்டு இருந்தாங்க.
யாருமே இல்லையே சங்கரி. இந்த ரூம்ல தான் நான் பார்த்தேன். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் மேலே போய் எஸ் பாருங்க. மேடம். மேடம் மேலே உள்ள ரூம்ல எல்லாம் தேடி பார்த்தேன், யாரும் இல்லை மேடம். சனா அங்க நான் யாருமே இல்லை. ஒருவேளை இந்த சின்ன புள்ள பேச்சு நம்பி ஏமாந்துட்டோமோ? சரி போய் பார்க்கலாம். ஓகே மேடம். என்ன சங்கரி பண்ணது? யாருமே இல்லை. அக்கா இப்பதான்க்கா பார்த்தேன். இங்கதான் இருந்தாங்க. மதன் மச்சான் நின்று பேசிட்டு இருந்தாரு. கூட ஒரு நர்சம்மா நின்று இருந்தாங்க. பூமிக்கா கால் தெரியற மாதிரி படுத்துட்டு இருந்தாங்க. அதை என் கண்ணால நான் பார்த்தேன். இங்கதான் இருந்தாங்களா? எங்க போயிருப்பாங்க? நீ எங்க இருந்து பார்த்த? அக்கா நான் உங்ககிட்ட காமிச்சல, அந்த ஜன்னல் வழியா தான் நான் பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? அவங்க உன்னை பார்த்தாங்களா? இல்லக்கா, நான் தான் அவங்கள பார்த்தேன். அவங்க யாரும் என்ன பார்க்கல. நீங்க யாராவது அவங்கள பாத்தீங்களா? இல்லம்மா, இல்லைங்க மேடம், பாக்கலம்மா. நாங்க பார்க்கல. நான் பார்த்தேங்கம்மா. நீங்க யாரு? இந்த ஏரியாவுல என் வீட்டுக்கார் வாட்ச்மேன் உத்தியோகம் பாக்குறாரு. நாங்க இங்க தான் இருக்கோம். இந்த வீட்ல யாராவது குடியிருந்தாங்களா? நீங்க பாத்தீங்களா? ஆமாம்மா, இது ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட். வந்தவங்க இங்க தான் தங்கினாங்க. அவங்க இப்பதான் காலி பண்ணிட்டு போனாங்க. யார் யார் வந்தாங்க? யார் யார் போனாங்க? ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கு? அந்த பொண்ணு பருதா போட்டிருந்தா, அதனால எனக்கு தெரியல. அப்படியா? சரி, விசாரணைக்கு எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரணும். கண்டிப்பா வரேம்மா. இன்ஸ்பெக்டர், நம்ம யார் யாரெல்லாம் விசாரிச்சோமோ Okay, madam. அவங்க எல்லாம் கண்காணிச்சுட்டே இருங்க. எஸ் மேடம். இந்த கேஸ்ல பூமிகா கிடைக்கிற வரைக்கும் யாரையும் விடக்கூடாது. ஓகே மேடம். எனக்கு புறப்படுங்க. மதன் இங்கதான் இருந்திருக்கான். எப்படியும் நம்ம வரது தெரிஞ்சு தப்பிச்சு போயிட்டான். பர்தா போட்டுட்டு இருந்தது பூமிகா தானே? ஆமாக்கா, அது பூமிக்காக்காவா தான் இருக்கும். மதன் எங்க போயிருப்பான்? அக்கா, மதன் மச்சான் ஒரு இடத்துல கார் நிப்பாட்டாரு. அங்க போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். உனக்கு அந்த இடம் தெரியுமா? தெரியும்க்கா. வாங்கக்கா போலாம். வாங்க. அதோ நிக்குது பாருங்கக்கா மதன் மச்சான் காரு. இங்கே நிறுத்துங்க அங்கிள். அக்கா வாங்கக்கா. அக்கா பாத்தீங்களா, மதன் மச்சான் காரு இங்கதான் நிப்பாட்டிட்டு ஆட்டோ பிடிச்சு போனாரு. இங்க இருந்து தான் நான் ஒரு ஆட்டோல ஃபாலோ பண்ணேன். அர்ச்சனா, இப்ப பூமிகா உசுரோட இருக்கிறது உறுதியாயிருச்சு. ஆனா அந்த மதன் பய பூமிகாவை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு நம்ம கூட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கிறான் படுபாவி. எனக்கு அவன் செஞ்சதுல ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை அர்ச்சனா. பூமியாவை கொலையும் பண்ணிட்டு பின்னாடியே அவ சாக விடாம ஆளை வச்சு காப்பாத்தி எதுக்காக ஒளிச்சு வச்சு இப்படி ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறான்? இங்கதான் மாமா அவனோட பிளானே இருக்கு. மதன் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பூமிகா உயிரோட இருக்கக்கூடாது. அதுக்கு பூமிகா இறக்கணும். அதுக்காக பூமிகா இறந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கான். இப்ப பூமிகா இறந்ததுனால சுப்ரியாவை கல்யாணம் பண்ண ரூட் கிளியர் பண்ணிட்டான். அதே சமயத்துல நிஜமாவே பூமிகாவை கொலை பண்ணிட்டா நாளைக்கு கம்பி எண்ணணுன்ற பயத்துல அவளை உயிரோட ஒழிச்சு வச்சிருக்கான். அவனுக்கு இப்ப சுப்ரியாவை கல்யாணமும் பண்ணும், பூமிகாவும் சாகக்கூடாது. ஒருவேளை நாளைக்கு அவன் மேல கொலை குற்றம் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா பூமிகா சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி
அவளை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தப்பிச்சிடுவான். அதுக்கு தான் வழி பண்றான். இதுதான் மாமா அவனோட பிளான். டேங்கப்பா, அந்த டாக்டர் பைய எம்புட்டு வேலை செய்யறான் பாத்தியா அர்ச்சனா? அவன மெடிக்கல்ல டாக்டர் பட்டம் வாங்கினானா இல்ல கிரிமினல்ல டாக்டர் பட்டம் வாங்கினானா? அண்ணா, மதன் மச்சான் எந்த திட்டம்னாலும் போடட்டும், அதெல்லாம் நம்ம கிட்ட பலிக்காது. இன்னைக்கு மதன் மச்சான் வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். பூமி கக்காவை அவர்கிட்ட இருந்து மீட்காம நாம விடக்கூடாது. ஆமா, சரிதே. ஏய், நிறுத்து நிறுத்து. என்ன மதன், அங்கேயே நின்னுட்டீங்க? நீங்க என்ன எதிர்பார்க்கல? உண்மையை சொல்லுங்க, பூமிகாவை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சார், என்னங்க சார் இது? வண்டி ரிப்பேர்னு சொன்னீங்க, ஆள் கடத்தல் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, வெயிட் பண்ணு வரேன். என்ன கலெக்டர்மா, உங்க கூட ஒரு இம்சையா போச்சு. எப்ப பார்த்தாலும் கடங்காரங்கிட்ட கடன் கேட்கற மாதிரி பூமிக்காங்கன்னு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? டாக்டர், இனிமேல நீ போய் சொல்லி சமாளிக்க முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. என்ன உண்மையை சொல்லணும்? நீ ஏன் இங்கிட்டு கார் நிறுத்திட்டு போன? இதுனையா வம்பா போச்சு. ரிப்பேர் ஆன காரை வேற என்னையா பண்ண முடியும்? தலைமையில வச்சு தூக்கிட்ட போக முடியும்? இது என்ன சைக்கிளா? கார் ரிப்பேரா இங்க நிக்குது, அதனால வண்டி இங்க நிறுத்திட்டு போய் மெக்கானிக் கூட்டு வந்து சரி பண்ணி தானே எடுத்துட்டு போக முடியும். அதான் மெக்கானிக் கூட்டு வந்தேன். தா அங்க நிக்கிறான் பார். சரி, ஆட்டோல போன நீ எதுக்காக ஆட்டோல இருந்து இறங்கி கால் டாக்ஸில மாதிரி போன? என்னைய உங்ககிட்ட பெரிய ரோதனையா இருக்கு. ஆட்டோக்காரன் மீட்டர் போட மாட்டேன்னு சொன்னா, அதனால கால் டாக்ஸிக்கு மாறினேன். இது ஒரு தப்பா? கலெக்டர் ஆட்சியில கால் டாக்ஸில போறது கூட தப்பு போல இருக்கு. மதன், ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுறதா நினைச்சிட்டு பேசாதீங்க. உங்களை கையும் களவுமா பிடிக்க வந்த இடத்துல ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கீங்க. நீங்க பூமிகாவை மறைச்சு வச்சிருந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். உங்க பெசன் நகர் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நாங்க வர்றதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உடனே இடத்த மாத்திருக்கீங்க. இப்ப பூமிகாவை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அது முதல்ல சொல்லுங்க. எங்க எங்க எத்தனை தடவை சொல்றது பூமிக்கா என்கிட்ட இல்ல இல்லன்னு? அப்ப பெசன் நகர் வீட்டுல இருந்தது யாரு? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்க ஒரு முக்கியமான விஐபி. அவங்களுக்கு ரகசியமா ட்ரீட்மெண்ட் தர வேண்டியிருந்தது, அதுதான் செஞ்சேன். அப்ப எதுக்கு அவங்கள அங்கேருந்து இடத்த மாத்தினீங்க? ஐயோ, இடத்த நான் மாத்தலங்க. அவங்களுக்கு இடம் சௌகரியமா இல்லைன்னு சொல்லி அவங்கள வேற பங்களாக்கு மாறிட்டாங்க. அதுக்கும் நான் தான் காரணமா? மதன் மச்சான், நீங்க ரொம்ப போய் சொல்றீங்க, மாட்ட போறீங்க. காலையில இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க பூமிகாவை அந்த வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்தீங்க. அங்க ஒரு கட்டில படுத்துட்டு இருந்தது பூமிகா தான். நான் பூமிகா முகத்தை பார்க்கலன்னா கூட அவங்க பாதத்தை நான் பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும் அது பூமிகா தான். ஏய் குட்டிச்சத்தம், இதெல்லாம் முவ்வேலை தானா? உங்க அக்கா பேய அலையறா, நீ குடிச்சாத்தான அலையறியா? நீ கொலைகாரனா அலையற. பொண்ணுங்க ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஒண்ணு நான் பூமிக்காவை கொலை பண்ணேன்னு சொல்லு, இல்ல பூமிக்காவை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லு. எதுக்கு ரெண்டையுமே சொல்லி நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பறீங்க? குழப்பம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். ஆமாமா, நீங்க எல்லாத்தையும் தெளிவா தான் செய்றீங்க. முதல்ல பூமிக்காவை நான் தான் தண்ணீரை தள்ளி விட்டு கொலை பண்ணேன்னு சொன்னீங்க. அதை நிரூபிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போய் இப்ப பூமிக்கா உயிரோட இருக்கான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி பண்றீங்க. இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியும். எதுக்குன்னா எனக்கும் சுப்ரியாக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நீங்க சதி திட்டம் பண்றீங்க. இங்க பாருங்க கலெக்டர்மா, உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், உங்க சதி திட்டம் நிச்சயமா நிறைவேறாது. ஏன்னா பூமிக்கா முதல்ல உயிரோடவே இல்லை. ரெண்டாவதா, நீங்க உயிரோட தான் இருக்கிறதா சொல்ற அந்த கற்பனை பூமிக்கா என்கிட்ட இல்ல. எனக்கும் சுப்ரியாக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுவும் உங்க தலைமையில தான் நடக்கும். ஏம்மா கலெக்டர்மா,
ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பூமிகா உயிரோட இருந்தா தயவு செஞ்சு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்கம்மா. ஏன்னா பூமிகா தினமும் பேய வந்து என்ன டார்ச்சர் பண்றா, என்னால தாங்க முடியல. அதனால நீங்க பூமிகாவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு விடுவிகாலம் பிறக்கும். இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். பூமிகாவை மறைச்சு வச்சிருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. எல்லா உண்மையும் அப்ப வெளில வரும். நீங்க மாட்டதான் போறீங்க. ஜெயிலுக்கு போக தயாரா இருங்க. அர்ச்சனா, என் வாழ்க்கையை நீ ஆரம்பத்துல இருந்தே கெடுத்துட்டு இருக்க. அந்த மலைநாட்டுக்காரியை கட்டாயப்படுத்தி என் தலையில கட்டி வச்ச. அதுக்கப்புறம் சுப்ரியாவை கல்யாணம் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கலெக்டர், கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். இனிமே என் விஷயத்துல யார் தலையிட்டாலும் சரி, பூமிகாவுக்கு ஏற்பட்ட கதி தான் அவங்களுக்கும் ஏற்படும். மதன், பூமிகாக்கு ஏற்பட்ட கதினா எங்களையும் கொலை பண்ணதான் நாடகம் ஆட போறியா? இல்ல கடத்தி வச்சுட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்ல போறியா? என்ன சொல்ல போற? நல்ல யோசனை பண்ணிட்டு அப்புறமா எனக்கு சொல்லு. டாக்டர், அடுத்த வாரத்துக்குள்ள உன் கஸ்டடியில இருந்து பூமிகாவை நான் தூக்குறேன்னா இல்லையான்னு பாரு.